இப்போ ரீசெண்டாக நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக கல்வன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த ஒரு படம். அந்த படம் 3 நாளில் ஓரளவுக்கு ஒரு நல்ல வசூலை எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் டபுள் டேக்கர் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த படம் வசூல் ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் சில தமிழ் படங்கள் அது இல்லாமல் ஆடு ஜீவிதம் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டில்லு ஸ்கொயர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபேமிலி ஸ்டார் அந்த படம் வந்து 2 நாளில் எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். 2 நாளாக வீடியோ போடல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சரி பண்ணிட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ட்ரெயின் டு பூசன் தான். எனக்கு தெரிஞ்சு ஜாம்பி படத்துலேயே ஒரு மாதிரி ஒரு வேறு லெவல் ஃபீலை கொடுத்த ஒரு படம். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதில் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணோட அப்பா, அந்த குழந்தையோட அப்பா வந்து தனக்கு ஜாம்பி கடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா அவர் அது தன்னோட உயிரையே வந்து மாற்றிக்கிறது தான் வந்து அந்த கிளைமேக்ஸு. அதுதான் அந்த ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவ கிருஷ்ணன், ஸோ கனிஷ்கா அப்படின்னு அவங்க பேர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மீ அப்புறம் யூசர்னு ஒருத்தவங்க 2 பேர் போட்டிருக்கு, அவங்க பேர் தெரில. அப்புறம் டார்க் ஹண்டர், அவர் பேருமே அது ஒரிஜினல் பேர் கிடையாது. ஸோ 2 பேருக்கு தான் பேர் இருக்குது, கனிஷ்கா, ஃபஸ்ட் மீ. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பண்ணிக்கோங்க. காட்ஜிலா எக்ஸ் காங் டே 9 இந்தியாவில் வந்து 6 கோடியே 8 லட்சம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு $8.2 மில்லியன், 69 கோடி வருது. இது மட்டுமே 81 கோடி இந்தியா முழுக்க இந்த படம் இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 226.9 மில்லியன் டோட்டலாக வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு 9 நாளில். அப்புறம் ஷைத்தான் 30வது நாள் 97 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடியே 59 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 200 கோடியே 46 லட்சம். ஸோ 200 கோடியே கடந்திருக்கு. அப்புறம் மேட்கான் எக்ஸ்பிரஸ் அந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 14 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 21 லட்சம். இந்தியா முழுக்க 22 கோடியே 81 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. க்ரூ டே 9 பார்த்திங்க அப்படின்னா 6 கோடியே 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடியே 32 லட்சம் வேர்ல்டு வைடு. ஸோ இந்தியாவில் மட்டுமே 6 கோடியே 17 லட்சம், பெரிய விஷயம். 61 கோடியே 71 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 93 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 9 நாளில் இந்த படமும் சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் டில்லு ஸ்கொயர் டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 13 லட்சம், தமிழ்நாட்டில் 6 லட்சம், கர்நாடகாவில் 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 5 லட்சம். அப்புறம் டோட்டலாக இந்த படத்தோட கலெக்ஷன் 55 கோடியே 32 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 5 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 25 கோடியே 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 88 கோடியே 43 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு 9 நாளில். ஸோ ஒரு பெரிய ஹிட்டுங்க ஆக்சுவலாக இந்த படம். எனக்கு தெரிஞ்சு 4வது நாள்லேயே இந்த படம் ப்ராஃபிட் எடுத்தது. ஸோ இப்போ சொல்லவா வேணும், பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கும். அதுக்கு அடுத்ததான் ஃபேமிலி ஸ்டார், ஸோ விஜய் தேவர்கொண்டா அவர்களோட படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தது. டே 1 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 11 கோடியே 70 லட்சம் கிட்ட. ஸோ டே 2 பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 43 லட்சம், தமிழ்நாட்டில் 50 லட்சம், கர்நாடகாவில் 61 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 21 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 88 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாள் 6 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் 50 லட்சம். அப்புறம் டோட்டலாக 2 நாள் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 84 லட்சம், தமிழ்நாட்டில் 81 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 41 லட்சம், ஓவர்சீஸில் 8 கோடியே 3 லட்சம், 18 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 2 அதாவது 2 நாளில் இந்த படம். அப்புறம் பட்ஜெட் 60 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸு 44 கோடிக்கு போயிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு 85-86 கோடி வசூல் பண்ணால் இந்த படம் வெற்றி.
ஸோ 2 நாளில் 18 கோடிங்கிறது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். இதை அப்படியே பிக்கப் பண்ணி இந்த படம் பெரிய வசூல் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதுக்கடுத்ததான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கு டப்பிங்கில் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்திருக்குங்க. 19 லட்சம் கேரளாலையும் 9 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 1,38,00,000 ஆந்திரா தெலுங்கானாவில் டே 1 கலெக்ஷன் எடுத்திருக்குங்க இந்த படம். ஸோ 1,68,00,000 நேற்று உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எத்தனாவது நாள்? 45வது நாள். இதில் ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு டப்பிங்கில் டே 1 நேற்று. இது டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,73,00,000 கேரளாலையும், அப்புறம் 61,42,00,000 தமிழ்நாட்டிலையும், 220,74,00,000 உலகம் முழுக்க இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 45 நாளில் நேற்று ஆந்திரா தெலுங்கானாவில் பெரிய வசூல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் கான்செப்ட். நீங்கள் இதை போய் கொரியன் லாங்குவேஜில், ஜப்பானீஸ் லாங்குவேஜில் போய் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே அங்கேயுமே இப்படி தான் வசூல் எடுக்கும். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்ட், யூனிவர்சல் ஸ்க்ரீன் பிளே, யூனிவர்சல் கான்செப்ட். என்னன்னா அதுதான் இந்த சர்வைவல் த்ரில்லர். ஸோ ஒரு வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் ஆடு ஜீவிதம் 10வது நாள் வசூல் கேரளாவில் 3,32,00,000, தமிழ்நாட்டில் 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 லட்சம், கர்நாடகாவில் 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 21 லட்சம், ஓவர்சீஸில் 4,60,00,000, வேர்ல்டு வைடு நேற்று மட்டுமே 8,95,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10வது நாள். ஸோ கேரளாவில் டோட்டலாக 44,39,00,000, தமிழ்நாட்டில் 6,65,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 2,70,00,000, கர்நாடகாவில் 4,96,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,02,00,000, ஓவர்சீஸில் 45,01,00,000, வேர்ல்டு வைடு 106,73,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 10 நாளில் 100 கோடியை இந்த படம் வந்து கடந்திருக்கு. ஸோ 106 கோடிங்கிறது பெரிய வசூல். ஸோ அப்புறம் ரீசெண்டாக வந்த சில தமிழ் படங்கள், அதில் இரவின் கண்கள் அப்படிங்கிற படம் டே 1 டே 2 கலெக்ஷனை சேர்த்து பார்த்துரும். டே 1 1.2 lakhs, டே 2 1.5 lakhs, 2.7 lakhs இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து 1,80,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். அதுக்கடுத்து தான் ஆழக்காலம் அப்படிங்கிற ஒரு படம் டே 1 40,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 2 35,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 75,000 இந்த படத்தோட வசூல். சென்னையில் ஒரே ஒரு ஷோ தான் இந்த படம் ஓடுதுங்க. ஸோ நான் பார்த்த வரையும் ஒரு ஷோ தான் ஓடுது. ஒருவேளை தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 4 ஷோ ஓடினா கூட இது கம்மி தான். அப்புறம் ஒரு தவறு செய்தால் அப்படிங்கிற ஒரு படம் 1 லட்சம் டே 1, 1.2 lakhs வந்து டே 2 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2.2 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி. ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற படம், ஸோ மங்கை அந்த படத்தை தான் பேர் மாற்றி வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அது இல்லை. அந்த மங்கை படம் ரிலீஸ் ஆகலை. அது வேறு ஒரு பிரச்சனை, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒயிட் ரோஸு இந்த படம் வந்து டே 1 கலெக்ஷன் 5 லட்சம், டே 2 7 லட்சம். ஸோ 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் டபுள் டக்கர் அப்படிங்கிறது, ஸோ குழந்தைங்களுக்காக தான் இந்த படத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் இருக்குன்னா மீதி படங்களோட ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. தமிழ்நாட்டில் 11 லட்சம் டே 2, வேர்ல்டு வைடு 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டே 1 ஒரு 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டே 2 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கல்வன் டே 3 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம். நேற்று 3வது நாள் சனிக்கிழமை. டோட்டலாக 1,08,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,22,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் போன வாரங்கள் இல்லை அதுக்கு முந்தின வாரங்கள் வந்த படங்களை விட ஓரளவுக்கு இந்த படம் கல்வன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 3 நாளில் ஓரளவுக்கு பெட்டரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது 10வது தான், ஆனால் ஓகே. ஸோ டாப் 5 தமிழ்நாடு. இதில் காட்ஜிலா எக்ஸ் காங் 1,69,00,000. எனக்கு தெரிஞ்சு கட்டிருந்த 10 நாள் 9 நாளாக இந்த படம் தான் அந்த நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஃபேமிலி ஸ்டார் 50 லட்சம் 2வது இடம், கல்வன் 49 லட்சம் 3வது இடம், ஆடு ஜீவிதம் 47 லட்சம் 4வது இடம், மஞ்சுமல் பாய்ஸ் 9 லட்சம். ஸோ இதுதான் டாப் 5 இப்போதைக்கு. ஸோ அப்புறம் இனிமே படங்கள் எப்படி இருக்க போகுது, இப்போ இது வரையுமே வந்து 2024 பெருசாக எதுவும் இல்லை. இப்போ கில்லி ரீரிலீஸ் வந்து 20ஆம் தேதி வரப்போகுது. அது வசூல் ரீதியாக பெரிய வசூல் எடுக்க போதா, பெரிய ரிலீஸ் ஆகுதா, பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறதுலாம் பொறுத்து தான் வசூல் எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் இந்தியன் 2, ஸோ அது வந்து ஜூனில் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப நாள் ரொம்ப வருஷ எதிர்பார்ப்பு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வசூலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போது, மிகப்பெரிய ரெக்கார்டை பிரேக் பண்ண போது இந்தியன் 2 அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. இப்போதைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய படம்னா நம்ம இந்தியன் 2 தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு பேன் இந்தியா ஃபில்மாக மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம், மேபி அது ரிலீஸ் ஆச்சு மே 9ஆம் தேதி அது ரிலீஸ் ஆக போகுது, அது தள்ளிலாம் போகலை அப்படின்னா இப்போதைக்கு ரொம்ப பெரிய படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிற படம்னா அது வந்து அதுவும் ஒரு பேன் இந்தியா படம், பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா அது கல்கி தான்.
ஸோ இப்போ நீங்கள் எந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஃபேமிலி ஸ்டார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.